பணித்தலம் இறையாசிர் வேண்டி பெருமையுடன் நடாத்தும் ஒளி விழா 2011 நிகழ்வுகள் யாவும் இனிதே ஆரம்பிக்க உள்ளன. அனைவரையும் அமைதியுடன் நிகழ்வுகளை கண்டு களித்து ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் எமது பிராங்க்ஃபர்ட் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணித்தளம் சார்பில் எமது இனிய நத்தார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் நிகழ்வாக ஒளியேற்ற வருகிறார்கள் எமது பிரதம விருந்தினரான அருட்தந்தை யோக்கின்ராஜ் அடிகளாரும் எமது பிராங்க்ஃபர்ட் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணிய தொடர்பாளர் ஆண்டனி மைனர் அவர்களும். நன்றி. இதனைத் தொடர்ந்து வரவேற்பு நடனமாக எமது பிராங்க்ஃபர்ட் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக சிறுவர்கள் வழங்கும் அபிநய நடனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அனைவருக்கும் எனது இனிய அன்பு வணக்கங்கள். எமது நிகழ்வுகள் உடனடியாக ஆரம்பிக்க போகின்றன. எனவே நாங்கள் முதல் நிகழ்வுகளை ஆரம்பிக்க முதல் 2 நிமிட எமது தாயகத்திலே யுத்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களுக்காகவும் எமது உறவுகள் சுனாமியால் பாதிக்கப்பட்டு இறந்த உறவுகளுக்காகவும் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தி எமது நிகழ்வுகளை ஆரம்பிப்போம். அனைவரும் அமர்வோம். எமது நிகழ்வுகள் உடனடியாக ஆரம்பிக்கின்றன. நன்றி. இதனைத் தொடர்ந்து வரவேற்பு நடனமாக எமது பிராங்க்ஃபர்ட் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக சிறுவர்கள் வழங்கும் அபிநய நடனம். ஆனந்தமே
கூடியிருக்கும் எல்லோருக்கும் திவ்ய இயேசு பாலனின் இறையாசீர் வேண்டி நடக்கவிருக்கும் இறைவிழப்பாட்டிலும் இறைவார்த்தையிலும் பக்தியுடன் கலந்து கொள்வோம். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்பர்கள் அனைவருக்கும் உறவில் மலரும் இனிய கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உறவுகளோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இறைவன் இயேசுவோடும் இனிய அன்பர்கள் உங்களோடும் இப்பாடல்களை பாடி ஆடி ஜெபித்து உறவை பகிர்வோம். அக்காலத்தில் அவுசு சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சீரியா நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான ஜோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நசரேத்து ஊரிலிருந்து ஜூதேயாவில் உள்ள பெத்லெகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணியில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் ஒரு பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுடைய அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாக உலகில் அவருக்கு உகந்தோருக்கும் அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தனர். நன்றி. பிறப்பு சொல்லும் செய்தி தேடி வந்த இயேசு. நாம் இந்த உலகில் பிறந்தது முதல் எத்தனையோ கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். நாம் இதை எப்படி கொண்டாடுகிறோம்? பிறரை சந்தோஷப்படுத்தவா அல்லது இயேசு நம் உள்ளத்தில் பிறந்த மகிழ்ச்சியிலா? இயேசு நம் உள்ளத்தில் பிறக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு 25:40 வசனத்தில் இயேசு இச்சின்னஞ்சிறிய சகோதரருக்கு இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூறுகிறார். ஆம், நாம் நம்மை சுற்றி வாழ்வோர் தேவையில், உழல்வோர், அனாதைகள், ஆதரவில்லாமல் வாழ்வோர், வீடுகளிலே தனிமையிலே இருப்போர், ஊனமுற்றோர், முதியோர், பிற மக்களால் ஒடுக்கப்பட்டோர், வியாதி படுக்கையில் இருப்போர், மனநோயால் பாதிக்கப்பட்டோர் போன்றோருக்கு நாம் எப்படி நம் உதவிக்கரங்களை நீட்டுகின்றோம்? நாம் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களை பற்றியுமே எப்பொழுது சிந்திக்கின்றோம்? இதை இன்றைய ஒளிவிழா சிந்தனையாக நாம் கருத்தில் கொள்வோம். மத்தேயு 22:39 இயேசு உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறுகிறார். கிறிஸ்துமஸ் திருநாளுக்கு நமக்கு வாங்குவதற்கு நாம் திட்டமிடுகிறோம். அளவுக்கு மீறிய ஆசைகளால் நமக்காக மட்டும் அதிகமாக செலவு செய்கிறோம். ஆனால் பிறருக்கு உதவி என்றால் நம் கை குறுகிவிடும். கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட முடியாதவர்களை பற்றி சிந்திக்கின்றோமா? இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்தால் ஏன் பற்றாக்குறை வருகிறது? உதாரணத்திற்கு, பிள்ளைகள் தங்கள் கல்வி ஆண்டு முடிந்தவுடன் பயன்படுத்தாத நோட்டு புத்தகங்களின் எழுதாத பகுதியெல்லாம் பல பள்ளிகளிடத்திலிருந்து பெற்று அவற்றை புதிய நோட்டுகளாக தைத்து ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கிறார்கள்.
இவ்விதமே ஒவ்வொருவரும் தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொண்டு எல்லோரும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பாக கொண்டாடினால் கிறிஸ்து நம்மில் பிறப்பார் என்பது உறுதி. வெறும் கொண்டாட்டங்களை ஆண்டவர் வருகின்றார். ஆமோஸ் 5 21 உங்கள் திருவாக்களை நான் வெறுத்து அருவருக்கின்றேன் என்று ஆண்டவரே. நன்றி. லூக்கா 6:38 இயேசு கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறுகிறார். நாம் எதை பிறருக்கு கொடுக்கிறோமோ இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள். இலவசமாய் கொடுங்கள் என்ற வசனத்தின்படி நாம் ஆண்டவரிடமிருந்து இலவசமாய் பெற்றுக்கொண்ட நாம் தாளாந்து பிறருக்காக செலவு செய்ய வேண்டும். நம்முடைய நேரத்தை பிறருக்காக செலவு செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் மன்னிப்பை கொடுக்க வேண்டும். நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம்மை வெறுப்போரையும் எதிர்ப்போரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன பலன்? இயேசு உங்களுக்குள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை உங்களை மன்னிக்க மாட்டார். எனவே நாம் எதிரிகளை மன்னித்து அவர்களை நேசித்தால் அதுவே சிறந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். 2 கொரிந்தியர் 9:7 முகமகிழ்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர்கள் என்று புனித பவுல் கூறுகிறார். நாம் எப்படி கொடுக்கின்றோம்? வரப்போகும் கிறிஸ்துமஸ் திருவிழாவுக்கு நாம் எப்படி நம்மை தயாராக்குகிறோம் என்பது அல்ல, மாறாக ஆண்டவர் நம் உள்ளத்தில் பிறந்து ஆலமரமாக நமக்குள் நிரந்தரமாக தங்க வேண்டும். செபதேசு 3:17 உம்பொருட்டு அவர் மகிழ்ந்து கூறுகிறார் என்று இறைவாக்கினர் கூறியது போல் ஆண்டவர் நம்மை குறித்து அகமகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டது போல கிறிஸ்துமஸ் என்றால் வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார், நம்மிடையே வாழுகின்ற இறைவன், இம்மானுவேல் கோட் பெட்வூன்ஸ். மறையுறையில் சொன்னது போல இந்த நம்மோடு வாழுகின்ற கடவுளோடு நாமும் இணைந்து வாழ நாம் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அழைக்கப்படுகின்றோம். இன்பமான நேரங்களில் மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையான நேரங்களிலும் இறைவனோடு இணைந்து செல்லும் பொழுது எத்தகைய மிகப்பெரிய துன்பங்கள் நம்மை சூழ்ந்து நின்றாலும் நிச்சயமாக அவற்றையெல்லாம் இறைவனின் துணையோடு நம்மால் எளிதாக கடந்துவிட முடியும். கடவுள் நம்மோடு என்பது, கடவுள் நம்மோடு துணை இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வித துன்பங்களையும் சந்திக்க மாட்டோம் என்று பொருள்படாது. ஏனென்றால் இயேசுவின் பிறப்பின் சமயத்தில் கூட பிறப்பதற்கு இடமில்லாமல் ஒரு பிரச்சனை, ஏரோது மன்னனால் மீண்டும் ஒரு பிரச்சனை, வசதியில்லாத ஒரு பிரச்சனை. இந்த துன்பங்கள் நிறைந்த சூழலில் தான் நம்மை காக்கக்கூடிய இறைவன் பிறந்தார். அத்தகைய இறைவனோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவோம். எத்தகைய சூழலிலும் இறைவன் என்னோடு இருக்கிறார், நான் சந்திக்கின்ற துன்பங்களை அவர் எனக்கு எளிதாக்கி தருவார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். இறை இயேசுவின் வார்த்தைகளை உங்களை சிந்திக்க அழைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே இறை இயேசுவின் வார்த்தைகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. கலை நிகழ்வுகள் யாவும் ஆரம்பிக்குமாக உள்ளன. முதல் கலை நிகழ்வாக சிறுவர் நடனம். விண்மீன் பாட நம் தேவன் பிறந்தார் என நடனம் ஆட வருகிறார்கள் ஜென்சிகா வேலண்டைன், ஜோஹானா ஜோனாஸ், ஜெசிந்தா ஜார்ஜ், அக்சியா பொன்பிலியாஸ், ஜெரமி ஜார்ஜ். இதனை தயாரித்து வழங்குபவர் திருமதி அனிட்ரா வேலண்டைன்.
கூப்பி வணங்கிடுவோம், வாஞ்சி கொண்டிடுவோம். விண்தூதர் பண்பாட நம் தேவன் பிறந்தார், விண்தூதர் பண்பாட நம் தேவன் பிறந்தார். அடுத்த நிகழ்வாக சின்னஞ்சிறு தொட்டில் சிறுவர் குழுப்பாட்டு. இதில் பங்கு பெறும் சிறுவர்கள் அகஸ்டியா பெனடிக்ட், அகஸ்டின் பெனடிக்ட், சனோஜா ஜெயக்குமார். தூங்க தூங்க சர்வ வல்லவா, சர்வலோகம் வாழ்த்தி போற்றிட. சிங்கஞ்சிறு தொட்டு சின்ன மாட்டு கொட்டு, சின்ன பாலன் இயேசுராஜன் செல்லமாக தூங்க. சின்னஞ்சிறு தொட்டு சின்ன மாட்டு கொட்டு, சின்ன பாலன் இயேசுராஜன் செல்லமாக தூங்க. மெய்ப்பர்களின் முன்னே தூதன் தோன்றினார், இயேசு பாலன் பிறந்த செய்தி கூறினார். மெய்ப்பர்களின் முன்னே தூதன் தோன்றினார், இயேசு பாலன் பிறந்த செய்தி கூறினார். மண்ணுலகின் மன்னவரே, மானிடரை மீட்டிடவே மாந்தரானீரோ. மண்ணுலகின் மன்னவரே, மானிடரை மீட்டிடவே மாந்தரானீரோ. சின்னஞ்சிறு தொட்டு சின்ன மாட்டு கொட்டு, சின்ன பாலன் இயேசுராஜன் செல்லமாக தூங்க. சின்னஞ்சிறு தொட்டு சின்ன மாட்டு கொட்டு, சின்ன பாலன் இயேசுராஜன் செல்லமாக தூங்க. என்னை மீட்ட மன்னனுக்கு புல்லனை தானோ, பொன் பொருள் பரிசு உமக்கு போதுமோ. என்னை மீட்ட மன்னனுக்கு புல்லனை தானோ, பொன் பொருள் பரிசு உமக்கு போதுமோ. பொன்னுலகின் இரட்சகனே, பாவிதனை காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுமேன். பொன்னுலகின் இரட்சகனே, பாவிதனை காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளுமேன். சின்னஞ்சிறு தொட்டில் சின்ன மாட்டு கொட்டு, சின்ன பாலன் இயேசுராஜன் செல்லமாக தூங்க. சின்னஞ்சிறு தொட்டில் சின்ன மாட்டு கொட்டு, சின்ன பாலன் இயேசுராஜன் செல்லமாக தூங்க. செல்லமாக தூங்க, செல்லமாக தூங்க, செல்லமாக தூங்க. நன்றி. சின்னஞ்சிறு தொட்டில் பங்கு பற்றியவர்கள் அகஸ்டியா பெனடிக்ட், அகஸ்டின் பெனடிக்ட், சனுஜா ஜெயக்குமார். நன்றி. அடுத்த நிகழ்வாக மானிட பாவத்தை போக்கிடவே நாம் இயேசு பிறந்தாரே சிறுவர் நடனம். இதில் பங்கு பெறுவோர் கெர்லின் எட்வர்ட், ஸ்டெஃபானி எட்வர்ட். இதனை தயாரித்து வழங்குகின்றார் செல்வி மேரி கொலின் எட்வர்ட்.
நடைபெற்றது மானிட பாவத்தை போக்கிடவே நம் இயேசு பாலன் பிறந்தாரே. இதில் பங்கு பெற்றோர் கெர்லின் எட்வர்ட், ஸ்டெஃபானி எட்வர்ட். தொடர்வது பேச்சு. ஒளியாம் இறைவன் மனுவுரு எடுத்து மரி என்னும் மாணிக்க கோயிலின் மணி வயிற்றில் உதித்திட்டார். ஒளி என்னும் தலைப்பில் பேச வருகின்றார் செல்வன் டிலான் வின்ஸ்லாஸ். மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்று வானதூதரினால் அறிவிக்கப்பட்ட கிறிஸ்து பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த இனிய நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய நத்தார் வாழ்த்துக்களில் தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒளி என்ற தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன். கேரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர். மரண நிழல் படும் நாட்டில் இருந்தோர்க்கு ஒளி உதித்தது. ஒளியாம் இறைவன் மண்ணுலகில் மனுவுர் எடுத்து மரி என்னும் மாணிக்க கோயிலின் மணி வயிற்றில் மகிழ்வுடன் உதித்திட்டார். பாலை கண்ட பனியைப் போல பெருமனை கண்ட பாவம் என்னும் பகைவன் படுகுழியில் பதுங்கிட்டான். அந்தகார இருளில் அமிழ்ந்திருந்த அந்தகர்கள் அன்பர் இயேசுவின் அருள் பார்வையில் உலகை ஆனந்தமாக பார்த்தனர். பாவத்தின் படுகுழியில் மடங்கியிருந்த முடவர்கள் மான்கள் போல் துள்ளி குதித்தனர். அடிமைகளாகவும் அழகின் அகந்தையில் அறிவுளந்து அந்த புறங்களை அலங்கரித்த பெண்கள் கூட அன்பர் இயேசுவின் அன்பு வார்த்தையில் அழுக்கனைத்தும் அகன்று அன்பு பணி புரிய ஆண்டவரை பின்பற்றினர். மரணம் கூட மாவீரன் இயேசுவின் மாண்புமிக்க வார்த்தையில் மரணித்து போனது. கட்டப்பட்டிருந்த உதடுகள் கட்ட விழுந்து இறை புகழ் பாடின. வீசிய புயலும் சீறிய கடலும் சத்தியன் இயேசுவின் வார்த்தையில் சாந்தி அடைந்தன. ஆண்டவரின் இல்லமதை அங்காடியாக்கிய அறிவிலிகள் அனைவரையும் அன்பர் இயேசுவின் சாட்டை அடி விரட்டி அடித்து புனிதத்தை பேண வேண்டும் என்பதை புரிய வைத்தது. உள்ளங்களை சாக்கடையினாலும் உடலங்களை சம்பிரதாயங்களாலும் மறைத்திருந்த அனைவரையும் உயிருள்ள ஆலயம் உடல்கள் மட்டுமன்றி உள்ளங்கள் உறைவிடமாக இருக்க வேண்டும் என்பதை உரைக்கும்படி கூறினார் உன்னதர் இயேசு. ஆண்டவர் அடிபணிந்து அடிமை போல் குனிந்து அன்பு செய்தவர்களின் பாதங்களை கழுவி அன்போடு முத்தமிட்டது அளவிட முடியா பெரன்பல்லவா. இறைவனின் இரக்கத்தையும் இலட்சியத்தையும் ஒளியின் வழியில் தெளிவுபடுத்தினார் இறைமகன் இயேசு. இனி வரும் நாளில் ஒளியை நாம் எங்கு காண வேண்டுமெனில் இருண்டு போயுள்ள உள்ளங்கள் எல்லாம் தான். இலட்சியங்கள் சிதைக்கப்பட்டு உரிமைகள் அடக்கப்பட்டு உறவுகள் பறிக்கப்பட்டு நீதிகள் மறுக்கப்பட்டு சிறைக்குள் வதைக்கப்பட்டு எதிர்காலமே இருண்டு போயுள்ள உள்ளங்கள் எல்லாம் எம்மினத்தவரின் இடையே நின்று ஈனக்குரலில் இறைஞ்சி நிற்கிறார் இயேசு. எம் வாழ்வை ஒளிரச் செய்யுங்கள் என்று, எம்மை மலரச் செய்யுங்கள் என்று. விண்ணில் இருந்து வந்த பேரொளியில் இருந்து மண்ணுக்கு சிறு விளக்கேற்றி வைக்க எம்மால் முடியுமானவற்றை முயற்சி செய்வோம். உலகை பார்க்கச் செய்வோம், புது உலகை படைக்கச் செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி செல்வன் டிலான். தொடர்வது நடனம். தேனாய் இனிக்குது இயேசுசாமி பாட்டு. இதனை தயாரித்து வழங்குபவர் திருமதி பிரேமிலி யோகராசா. பங்கு பெறுவோர் ஜொனாத்தன் யோனாஸ், நிருஷன் யோகராசா, டெரன்ஸ் வலண்டைன், கொலின் ஆண்டனி மைனர்.
இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு. தயாரித்து வழங்குபவர் செல்வி ஷாலினி யோகராசா. இதில் பங்கு கொள்வோர் ஷாலினி யோகராசா, செல்வி வேதிகா லிங்ககுமார், செல்வி யானுகா லிங்ககுமார். இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு. நன்றிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. நன்றிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு. எல்லாம் இறை அன்பே, எதிலும் நிறை அன்பே. எல்லாம் இறை அன்பே, எதிலும் நிறை அன்பே. வாழ்வாக வழியாக மொழியாக வந்த தெய்வமே, என் வாழ்வாக வழியாக மொழியாக வந்த தெய்வமே. இறைவா